ஹே காய்ஸ், வெல்கம் டு மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா பன்னீர் புலாவ். இந்த பன்னீர் புலாவ் வந்து ரொம்ப ஈஸியான டிஷ் தான். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னே சொல்லிடலாம். மார்னிங் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக இருந்துட்டீங்க, டக்குன்னு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 20 to 25 மினிட்ஸில் டக்குன்னு ரெடி பண்ணுற ஒரு டிஷ் தான் இந்த பன்னீர் புலாவ். இந்த பன்னீர் புலாவ் எப்படி செய்யலாம், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துலாம் வாங்க. இந்த பன்னீர் புலாவ் செய்ய நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதாவது 400 கிராம், 200 கிராம் பன்னீர், பச்சை பட்டாணி, ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்குனது, தக்காளி 2 நம்பர் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, சீரகம் 1/2 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது வந்து இந்த பன்னீரை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக. சிறிதளவு புதினா, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் உப்பு. இதுதான் இந்த பன்னீர் புலாவ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பன்னீர் புலாவ் சட்டுன்னு செஞ்சு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த பன்னீரை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சோண்டு உப்பு, லைட்டாக இந்த பன்னீருக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு சின்னதாக ஒரு பரட்டிட்டு ஒரு தவால 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது புலாவில் இந்த பன்னீர் உடஞ்சி போகாது. அட் த சேம் டைம் நல்லா பீஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். அண்ட் மசாலா எதுக்கு போட்டு ஃப்ரை பண்ணும்போது பன்னீர் புலாவ் எப்பயுமே கொஞ்சம் சட்டலாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த பன்னீரில் வந்து டேஸ்ட் இருக்கும், கொஞ்சம் காரம் இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பாஸ்மதி அரிசியை ஒரு 2 வாட்டி கழுவி நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். ஏன்னா இந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணுற டைமில் இது கொஞ்ச நேரம் சோக் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கழுவி ஊற வச்சிடலாம். அட் த சேம் டைம் இந்த பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீரை ஃப்ரை பண்ண நான் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரொம்பலாம் வேணாம், லைட்டாக. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் கிரில் பண்ணி ஏற்ற மாதிரி எடுக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு, இந்த பன்னீரை போட்டாச்சு. இதை வந்து நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக கிரில் ஆச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பன்னீர் வந்து உடஞ்சி போகாது. அட் த சேம் டைம் இந்த ஸ்பைசி வந்து அதில் இருக்கும்போது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். வேணும்னா நீங்கள் இந்த பன்னீர் கூடவே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணாலும் நல்லா இருக்கும். பட் எனக்கு வேணாம், அதனால் நான் போடலை. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா டோஸ்ட் ஆகட்டும், கிரில் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை, ஒரு 45 செகண்ட்ஸ் to 1 minute தான் ஆயிருக்கு. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு டோஸ்ட் ஆயிருக்கு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து வச்சுட்டு இப்போ புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பன்னீர் புலாவ் செய்ய ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இப்போ எடுத்துருக்கிறது 400 கிராம் பாஸ்மதி அரிசி. இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும். இந்த எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, அதான் அன்னாச்சி பூ அப்படின்வாங்க, அப்புறம் இலை, இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை லைட்டாக ஒரு வதக்கிடலாம். இது லைட்டாக வதங்கின உடனே இந்த எண்ணெய் சூடாகி லைட்டாக வதங்கும் போதே வெங்காயம், இந்த ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா முக்கியமான விஷயம், எப்பயுமே பிரியாணி பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு சொல்லுவோம். புலாவுக்கு அந்த அளவுக்கு வதங்க வேணாம். லைட்டாக அந்த ஒரு எல்லோ, அந்த வந்து கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவோம், கண்ணாடி கலர், அப்படியே டிரான்ஸ்பரண்ட் கலராக வந்த உடனே அடுத்து போட்டு உங்களுக்கு டக்குன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது அதனால தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிகிற ரெசிபி. இது கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வதங்கி இருக்கு. இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய்,
எல்லாம் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. போட்டு கூடவே இந்த பச்சை பட்டாணி போட்டு நல்லா ஒரு கலர் கிளறிட்டு எடுத்து வச்சிருக்க புதினா கொத்தமல்லி இந்த டைம்ல கூடவே இந்த சீரகத்தை போட்டுருங்க. ஏன் சீரகம் நான் இப்ப போடுறேன் அப்படின்னா, இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எப்பயுமே இந்த புலாவ், கீ ரைஸ், ஜீரா ரைஸ் இதுல எல்லாத்துக்குமே இந்த சீரகம் போடும்போது ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த டைம்ல போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாகும். எல்லாரும் எண்ணெயில வந்து ஃபர்ஸ்டே போட்டுருவாங்க. நான் எப்பயுமே இந்த டைம்ல போடுவேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப 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 நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போடும் போதே நீங்க வேணாலும் சீரகம் போட்டுக்கலாம். நான் இந்த டைம்ல போட்டுக்கிறேன். பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது மிக்ஸ் ஆன உடனே கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபைனா சாப் பண்ணல. ஒரு தக்காளியை ஒரு 6 பீஸா அப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப ஃபைனா சாப் பண்ணல, அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா இந்த தக்காளி வந்து இந்த புலாவில் முழுசா இருக்கணும், மிக்ஸ் ஆகிடக்கூடாது. அப்பதான் வந்து பார்க்க நல்லா இருக்கும். இந்த தக்காளி போட்ட உடனே ரொம்ப வதங்கக்கூடாது. நான் ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு உடனே தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5, 1 கப் அரிசினா 1.5 கப் தண்ணி, அவ்வளவுதான். ஏன்னா குக்கர்ல செய்யும் போது 1க்கு 1.5. ஸோ நான் 3 கப் அரிசி வச்சிருக்கேன், அதாவது 400 கிராம் அரிசி. அதுக்கு 4.5 கப் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி லைட்டாக கொதிச்ச உடனே அரிசியை போட்டு மேலே இந்த பன்னீரை போட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடும். அட் த சேம் டைம் இந்த டைமில் இந்த பன்னீரை பாருங்க, உங்களுக்கு தெரியும் நம்ம பன்னீர் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இப்போ இந்த டைமில் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அந்த பன்னீர் வந்து ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், அதாவது வெஜ் பிரியாணியா, பன்னீர் பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை புலாவாக இருக்கட்டும், எப்பயுமே இந்த பன்னீர் வந்து உடையாது. இது இந்த தண்ணி மட்டும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் சால்ட் சேர்த்துட்டு நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வேணும்னா நம்ம அரிசி ஆட் பண்ண அப்புறம் தண்ணியில் வந்து உப்பு எவ்வளோ லெவல் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம அப்புறமா மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அரிசி ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பன்னீர் வந்து மசாலால இருக்க பன்னீரோட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அந்த கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிடும். இப்ப வந்து இந்த புலாவ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு சின்ன லைட் ஒரு எல்லோயிஷ் ரெட்டிஷ் கலர் வரும். பார்க்கும்போது பிளைன் ஒயிட்டா இல்லாம அந்த கலர் பார்க்க நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியா இருக்கு. ஆல்ரெடி நான் பிரியாணிக்கு சொன்ன மாதிரி தான், எப்பயுமே இந்த மாதிரி ரைஸுக்கெல்லாம் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், லைட்டா ஒரு சிட்டிகை கரிக்கணும். இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும் நினைக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா தள்ளிட்டு பாருங்க, இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். அவ்வளோதான், போதும். இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்தா அவ்வளோதான், பர்ஃபெக்டான புலாவ் ரெடி. பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு கொதிக்குது. நான் வந்து
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தா பர்ஃபெக்டான புலாவ் ரெடியாக இருக்கும். விசில் வரட்டும், அதுக்கப்புறம் தம் இறங்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வா, வாசனை ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஓ, சூப்பரான புலாவ். எவ்வளோ உதிரியா இப்படி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூடவே ஒன்றும் இல்லை, இறக்குன உடனே ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். போட்டுட்டு ஜஸ்ட் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறம் பிளேட்டில் சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கலர் பார்த்தீங்களா, நம்ம எந்த ஒரு எதுவுமே போடல, கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் அந்த பன்னீர் டிக்கா வந்து பன்னீர் வந்து டிக்கா பண்ணோம்ல, அப்படியே ஃப்ரை பண்ணோம்ல, அந்த கலர் மட்டும் தான் ஏறி இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் பன்னீர் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. ரொம்ப அமேசிங்கா இருக்கு. பன்னீர் நல்லா சாஃப்டா, இதில் வந்து அந்த காரம் உப்பு எல்லாமே நல்லா இருக்கு. இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. இதே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்போம் தை தட்கா. அந்த தை தட்கா இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மணி அடிச்சா சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்ப்போம். பை பை கைஸ்.